1/2 கப்பல் ஆரம்பிச்ச மோகன் சூப்பர் ஸ்டார் நட்பு கஷ்டப்படுறப்ப உதவி பண்ணாம போறது மிகப்பெரிய தப்பு. அதனாலதான் சூப்பர் ஸ்டார் இருக்காரு எப்பவுமே ஆன் டாப்னு இது எப்படி இருக்கு செக்மெண்ட்ல பேச வராரு பாலா சாரே. சூப்பர் ஸ்டாருக்கு தேவையில்லை பதவி, அவரோட ஃபேன்ஸ் நாங்க பண்ணுவோம் எல்லாருக்கும் உதவி ஆன் எனிதிங் ஃபார் தலைவர். மதுரையில வச்சிருக்காங்க தலைவருக்கு டெம்பிள், சூப்பர் ஸ்டார் தான் எங்களோட சிம்பிள், அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஹம்பிள், ஹோம் டிவைன் பர்னிச்சர் கம்பெனி தான் என் சக்சஸ்க்கான சாம்பிள்னு தலைவர் வழியில பேச வராரு முகமது ஃபாசில். குட்டீஸ்க்கெல்லாம் காஸ்டியூம் போட்டு நிக்க வச்சு நிக்காத தாடியை ரெண்டுக்கு வாங்கி ஒட்ட வச்சு பாஷா படத்தோட டைலாக பேச வச்சு நடிக்க வராங்க குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ். சூப்பர் ஸ்டார் இருக்குது ஒரு போல்னஸ், தலைவரை பத்தி பேசினாலே ஆயிடுவோம் ஹாப்பினஸ். அவரோட காமெடி சென்ஸ் எல்லாமே என்லெஸ்னு காமெடியை பத்தி பேச போற இந்த செக்மெண்ட் தான் தலைவர் தர்பார். அப்பாக்கும் சூப்பர் ஸ்டாருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப், அப்பா இல்லைனாலும் இப்ப வரைக்கும் தொடர்றது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். இந்த குவாலிட்டி தான் தலைவருக்கு ஒரு நல்ல லீடர்ஷிப். நானும் ஃபேன் தான் அவருக்காக பண்ண வொர்ஷிப்னு பேச வராரு டைரக்டர் ஜான் மகேந்திரன். நேத்து ரிலீஸ் ஆச்சு எபிசோட் 18, இதுதான் போல தலைவருக்கு எபிசோட் 19. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ-பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. ஒரு மனுஷன் அகில உலகத்துக்கும் தன்னிகர் இல்லாத ஒரு நடிகர், இந்தியாவினுடைய தலை சிறந்த சூப்பர் ஸ்டார். ஆனா வெளியில போறப்ப அப்படி ஒரு மிடுக்கு இருக்காது. அப்படி தன்னுடைய தோற்றத்தை எப்பயுமே பொலிவோட காட்டணும்னு நினைக்க மாட்டார். எங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தா போதும், தன்னுடைய இமேஜை எப்பயுமே யோசிக்காத தலைவர் மத்தவங்களோட இமேஜை பயங்கரமா யோசிப்பாராம். அப்படி அவர் யோசிச்சு பண்ண சில விஷயங்களை அடுக்கி சொல்ல காத்துட்டு இருக்காரு நம்ம பாலா அண்ணன் ஆன் தி செக்மெண்ட். இது எப்படி இருக்க பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவர் கூட 19வது நாள் தகவல் நம்பர் 181. என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஜினி அவர்கள் தன்னுடைய நண்பருக்காக பெத்தராய்டு படத்தில் நடிச்சாரு. முக்கியமா சுருட்டு பிடிச்சு விஜயகுமாரோட நாட்டாம் ஆக்டிங்க மேட்ச் பண்ணு விஜயகுமார்ட்ட சொன்னாருன்னு சொன்னல, அந்த பெத்தராய்டு படத்துல ஹீரோவா பண்ண மோகன் பாபுக்கு ரஜினிக்கு நெருக்கமான நட்பு உண்டுங்க. அது எந்த அளவுக்கான நட்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் மோகன் பாபு 2 படம் பண்ணி இந்த 2 படமும் சரியா போக பினான்சியல் கஷ்டத்துல இருந்த நேரத்தில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாரு. அந்த படத்தை முடிக்கிறதுக்கு அவர் பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இந்த செய்தி ரஜினிக்கு தெரிய வருது. ராஜமுந்திரியில அந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. ட்ரெயினை பிடிச்சி ராஜமுந்திரிக்கு ரஜினி போனாரா. இந்த விஷயம் மோகன் பாபுக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே மோகன் பாபு டைரக்டா போய் ரஜினி மீட் பண்ணாரா. மீட் பண்ண ரஜினி திட்டினாரா, எதுக்கு இப்ப ஷூட்டிங் வந்த, எதுக்கு மீட் பண்ண வந்த அப்படின்னே மோகன் பாபு சொன்னாரா, ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு அதனால மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி, ஓகே வா அப்படின்னு சொல்லி கார்ல கூட்டு போய் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் உட்கார வச்சு ரூமை பூட்டிட்டு அவர் கையில் ஒரு பேக் கொடுத்தாராம். அந்த பேக்கில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. அந்த பேக்கில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. எண்ணி பார்த்தா 45 லட்சம் இருந்துச்சான். அப்போ மோகன் பாபு கண்ணீர் வந்துருச்சான். ஏன் இது அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நான் கேள்விப்பட்டேன் நீ ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த படத்தை முடிக்கிற கஷ்டப்படுறேன்னு சொல்லி அதனால உனக்கு இந்த 45 லட்சம் பணத்தை கொண்டு வந்து சொன்னாராம். இது சொல்கிறப்ப மோகன் பாபு சொல்கிறார், நாங்கள் எங்கேருந்து லைஃபை ஆரம்பிச்சவங்க தான் சுவாரஸ்யமான செய்திங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தப்போ ஒரு சாதாரண டீ கடையில் 1/2 டீயை ஷேர் பண்ணி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் என்னோட கஷ்டத்தப்ப 45 லட்சம் பணத்தை நான் கேட்காமே கொண்டு வந்து ரஜினி கொடுக்குற வரைக்கும் தொடர்ந்துச்சு. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த நண்பன் ரஜினின்னு மோகன் பாபு பதிவு பண்றாரு. அதெல்லாம் விட அவர் சொல்லக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி, நான் எப்போ ரஜினியை மீட் பண்ணாலும் ஏய் பிளட்டி தலைவா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். இதுதான் நான் அவரை கால் பண்ற விதம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிளட்டி தலைவா அப்படின்னு கேட்டோன்னே ரஜினி நடிச்ச ஹாலிவுட் படமான ஒரே ஹாலிவுட் படமான பிளட் ஸ்டோன் படம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பிளட் ஸ்டோன் படத்தை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தான் 182. தகவல் நம்பர் 182. ரஜினி நடிச்ச ஒரே ஹாலிவுட் திரைப்படமான பிளட் ஸ்டோன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு ரஜினி. அந்த இன்டர்வியூ தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூங்க. முதலாக அவர் நடிக்கக்கூடிய ஹாலிவுட் திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கான டயலாக் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும் போது அவருக்கு டயலாக் வந்து இங்கிலீஷில் ஸ்பாட்டில் பேசல சின்ன தயக்கம் இருந்திருக்கு. அப்போ அவர் கேட்டாரா, எனக்கு ஸ்பாட்டில் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச வராதுங்க, நான் என்ன பண்ணேன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்களா, எங்களோட மேக்கிங் ஃபார்மேட் டோட்டலாக வேறங்க. நீங்களாம் மேபி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் டயலாக் எழுதி நடிக்கலாம், ஆனால் எங்களோட மேக்கிங் ஃபார்மேட் ஸ்க்ரீன் பிளே புக்காக போட்டுருவோம், ப்ராப்பர் டயலாக்ஸ் எழுதி உங்களுக்கு ஸ்கிரிப்ட் புக்கு 1 மந்த் முன்னாடியே வந்துடும், நீங்கள் ரெடி ஆகி ஷூட்டிங் வரலாம், நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி ரெடி ஆகி ஷூட்டிங் வரலாம்னு சொன்னதுக்கப்புறம் அப்பயும் அவருக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசிடுவோம் அப்படின்னு டவுட் இருந்துச்சு. அதனால என்ன செய்யறாரு, அமெரிக்கன் கான்சுலேட்டில் வேலை பார்த்து ஒருத்தரை கூப்பிட்டு இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடிய ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இந்த படத்தில் நடிக்கிறார். அப்போ சொல்றாரு, நம்ம கான்வென்ட்ல படிச்ச இங்கிலீஷ் டக்குன்னு வரதுக்கு நம்ம படித்த படிப்பு நம்ம கம்மியான படிப்பு, அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் கற்றுக்கணும் இல்லையா, ப்ராப்பராக கற்றுக்கணும் இல்லை. அதனால தான் அமெரிக்கன் கான்சுலேட்டில் வேலை பார்த்து ஒருத்தர்கிட்ட அந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் அந்த ஆக்சென்ட்டை கற்றுக்கிட்டு இந்த படத்தில் நடித்தேன் அப்படின்னு சொன்னார். கமல் எல்லா படத்துக்கும் எல்லா கேரக்டருக்கும் பயங்கரமாக தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்குவார் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல தான் ரஜினியும் தன்னுடைய எல்லா கேரக்டருக்கும் அவரும் ப்ரிப்பேர் பண்ணிக்குவார். அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பிளட் ஸ்டோன் கடந்த அமெரிக்கன் ஆக்சன் இங்கிலீஷ் கிளாஸும். தலைவர் அதே போல ஸ்டைலா இங்கிலீஷ் பேசின படங்கள் நிறைய படங்கள் இருக்கு. மிக முக்கியமா வேலைக்காரன் படத்தில் ஐ கேன் டாக் இங்கிலீஷ் வாக் இங்கிலீஷ் அப்படிலாம் பேசியிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா மன்னன் திரைப்படத்தில் ஒரு காட்சி, உங்களுக்கு இங்கிலீஷ் பேச வராது அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வேணாம்னு விஜயசாந்தி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தலைவர் அதே மெக்கானிக் காஸ்டியூம்ல போய் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பேசி கோட் சூட்ல அப்படி தள்ளி விடு வரல. For your kind information, I do not claim that I have any academic qualification, but certainly I have lots of compassion towards my fellow human
human beings and brethren. Appearances are deceptive. It cannot be the yardstick to measure human qualities. அந்த மன்னன் படத்தை யோசிக்கும் போது அந்த மன்னன் படம் மட்டும்தான் தலைவர் பாட்டு பாடின ஒரே படம். அது என்ன பாட்டு? ஆனால் அதுக்கு முன்னாடியே ரஜினி ஒரு பாட்டு பாடியிருக்கார். அது என்ன பாட்டு? தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 183. தகவல் நம்பர் 183. கேப்டன் விஜயகாந்த் நடிகர் சங்கத்துடைய தலைவராக இருக்கும்போது நடிகர் சங்க கடன் அடைக்கிறதுக்காக ரஜினி கமல் வந்து எல்லா நடிகர்களையும் கூட்டிட்டு சிங்கப்பூர் மலேசியாவில் போய் ஸ்டார் நைட் ஒன்று பண்ணாருங்க. அந்த ஸ்டார் நைட்டுக்கு போகிறப்ப எல்லா நடிகர்களும் ஒரே ஃப்ளைட்டில் போனாங்க, ஒரே பஸ்ஸில் போனாங்க. கமல் ரஜினிக்குன்னு தனி பஸ்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒற்றுமையாக அந்த விழாவை நடத்தி காட்டினாங்க. அந்த விழாவுக்காக போயிருக்கப்போ மலேசியா ரூம் தங்கியிருக்கிறப்போ எல்லா யங் நடிகர்களும் ஒன்றா உட்காந்து கூத்துரிச்சிட்டு இருக்கப்போ ரஜினி சாரையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி சாரை கீழே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் அங்கே அந்தாக்சிலாம் விளையாடுறாங்க. அந்த அந்தாக்சி விளையாடும் போது கமல் சார் இஞ்சி இடுப்பழகி பாட்டு பாடினாராம். நம்ம தலைவர் இந்த மன்னன் படத்தில் வந்து அடிக்குது குளிர் பாட்டு பாடினாராம். அடிக்குது குளிர் பாட்டு ரெக்கார்டிங் பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஜினி இன்னொரு படத்தில் ஒரு பாட்டை முழுமையாக பாடி காட்டியிருக்காரு. என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு வந்து ஒரு திரைப்படத்தில் ஆசைக்கிளியே அரை கிலோ புளியன்னு ஒரு பாட்டு இருக்கு. பஞ்சரணாச்சலம் எழுதின பாட்டு. இந்த பாட்டை மலேசியா வாசிதன் அவர்கள் பாடியிருப்பாங்க. ஆனா இந்த பாட்டை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபுல்லா பாடி காட்டினார் ரஜினி. இந்த பாட வச்சது யாருன்னா அந்த படத்துடைய டைரக்டர் ராஜசேகர் அவர்கள். இந்த பாட்டை அவ்வளோ அழகா மலேசியா என்ன பிச்சில் பாடுவாரோ அதே பிச்சில் பாடி காட்டினாராம். ஆனா பாடி காட்டிட்டு நான் ஆனால் பாட்டு பாடலாம் மாட்டேன், நீங்கள் படத்தில் பாட சொல்லிக்காதீங்க, அந்த வாய்ப்பு மலேசியா வாசுதேவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பு என்னால் பறிபோயிடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தாராம். உண்மையிலேயே ரஜினி ரொம்ப நல்லா பாடுவார்னு யார் சர்டிஃபிகேட் தராங்கன்னா அன்னைக்கு அவர் பாடினப்போ அவர் கூட இருந்த புலியூர் சரோஜா மேடம். அப்படி ரஜினி பாடி காட்டின அந்த பாட்டை எழுதின பஞ்சரணாச்சலம் இருக்கார்ல, அவரை ரஜினி காட்ஃபாதராகவே பார்த்தார். அந்த எந்த அளவுக்கு அவர் மேலே மரியாதை வச்சிருந்தார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 184. தகவல் நம்பர் 184. ஆசைக்கிளியே அரை கிலோ புளியே அந்த பாட்டு எழுதின பஞ்சரணாச்சலத்தை தன்னுடைய காட்ஃபாதராகவே ரஜினி பார்த்தார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபி சாரே சொல்லுவாருங்க, நான் ரஜினியை நடிகனாக மட்டும்தான் ஆக்கினேன், அவனை நட்சத்திர நடிகனாக ஆக்குனது பஞ்சரணாச்சலம் அப்படிதான். ரெண்டு பேருக்கான முதல் சந்திப்பு கவிக்குயில் பட ஷூட்டிங் நடக்குது. அங்கே போய் பார்த்துட்டு நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஜினி ரூமுக்கு வர சொல்கிறார் பஞ்சரணாச்சலம். ரூமுக்கு போனால் நான் 2 படத்தில் புக் பண்ண போகிறேன், ஒன்று போனா ஒரு கேள்விக்குறி, இன்னொன்று காயத்ரி திரைப்படம். 2 படத்தில் நீ நடிக்கிறேன்னு சொல்லி அவருக்கு மிக முக்கியமான கதாபாத்திரம் கூட ரஜினியை தன்னுடைய திரை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறாரு பஞ்சு சார். அதுக்கு அடுத்து அவர் பண்ணதான் முக்கியமான செய்தி, அது ரஜினியே பதிவு பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா அப்படின்னு ஒரு திரைப்படம் சுஜாதா அவர்களுடைய நாவல் படமாக மாறுது. அதில் லீட் ஹீரோவாக ரஜினி வச்சு படம் பண்ணுறேன்னு சொல்லி, அதெல்லாம் விட முக்கியமாக இந்த படத்தை நான் வெளிநாட்டில் ஷூட் பண்ண போகிறேன், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த 3 இடத்துல ஷூட் பண்ணக்கூடிய நடிகன்னா நீ தான் அப்படின்னு பஞ்சு சார் சொன்னோடனே இவருக்கு பயங்கரமான சந்தோஷம். சரி ஓகே, உன் சம்பளம் எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சார் நான் 30,000 படத்துக்கு வாங்கிட்டு இருக்கேன், நீங்கள் வெளிநாட்டிலாம் படம் எடுக்கிறீங்க, பட்ஜெட் கண்டிப்பாக கூடும், அதனால் எனக்கு 20 இல்லை 15 இது கொடுத்தா ஓகே சொன்னோடனே பஞ்சு சிரிச்சிட்டாராம். என்ன ரஜினி சொல்கிற, உண்மையிலேயே நீ 30,000 தான் வாங்குறியா, உனக்கு வெளியில் மார்க்கெட் எவ்வளோக்கு தெரியுமா, உன்னை வச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ சம்பாதிக்காங்க தெரியுமா, ப்ரொடியூசர் எவ்வளோ லட்சமாக சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியுமா, எப்படி ரஜினி நீ 30,000 ஒத்துக்கிற, உனக்கு இந்த படத்துல வந்து 1 லட்ச ரூபா சம்பளம்னு என்னை முதலாக லட்சாதிபதியாக மாற்றினது பஞ்சு சார் தான் பதிவு பண்ணுறாங்க ரஜினி சார். அப்படி ரஜினிக்கு பஞ்சு சார் கொடுத்தாலும் அந்த 1 லட்ச ரூபா படமான பிரியா திரைப்படம், அந்த பிரியா திரைப்படம் தமிழ் திரையிசை வரலாறு ரொம்ப முக்கியமான திரைப்படம். எதற்காகன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 185. தகவல் நம்பர் 185. தமிழ் சினிமாவுக்கு எந்த புது டெக்னிக் வந்தாலும் அது உடனே யூஸ் பண்ணுறது கமல் படத்தில் தான் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த திரைப்படத்தில் முதலாக மியூசிக்கில் ஒரு முதல் சாதனை தமிழ் சினிமாவில் நடந்துச்சு. அது இந்த படத்தில் நடந்துச்சு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் பாட்டை 3 ட்ராக்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒரு ட்ராக் குரலுக்கான ட்ராக், இன்னொரு ட்ராக் வாத்தியத்துக்கான ட்ராக், 3வது ட்ராக் தாளத்துக்கான ட்ராக், இப்படி 3 ட்ராக்ல ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இது மோனோ ரெக்கார்டிங் சொல்லுவாங்க. இதுல இருந்து ஸ்டீரியோஃபோனிக் ரெக்கார்டிங், அதாவது 8 ட்ராக் 16 சேனல் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட முதல் திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா திரைப்படம் தான். இது இளையராஜா அவர்கள் அந்த முயற்சி எடுக்கிறார் இந்த படத்துக்காக. இந்த படத்தில் இந்த முயற்சி நான் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பஞ்சு அண்ணன் தான். ஏன்னா அதுக்கான பெரிய பட்ஜெட் ஏற்பட்டுச்சு. நான் முதலே அன்னைக்கிளி படத்துலேருந்தே ஆரம்பிச்சிட்டேன் இந்த வேலையை. இந்த எனக்கு ஸ்டீரியோஃபோனிக் ரெக்கார்டிங் பண்ணணும் ஆசை, பட் ஏன்னா யாரும் பட்ஜெட் ஒத்து வராதனால இந்த பிரியா திரைப்படத்தில் பஞ்சு அண்ணன் கேட்டு நான் அதை பண்ணேன். இதை பண்ணுறதுக்கு நான் பணமெல்லாம் வாங்கிட்டேன். ஆனால் எனக்கு ஸ்டூடியோ சென்னையில் கிடைக்கல. அப்போ யோசிச்சப்போ பார்த்தா ஜேசாஸ் அப்போ தான் ஸ்டீரியோஃபோனிக் கருவிகள்லாம் வாங்கி ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக அருணாச்சலம் ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங் தியேட்டர் கட்டிட்டு இருந்தார். ஆனால் அது முழுசாக முடிவடையல. அப்போ ஸ்டூடியோ ரெடியாக இல்லை, கருவி ரெடியாக இருக்குது, எப்படி ரெக்கார்ட் பண்ண தெரியாமல் பரணி ஸ்டூடியோக்கு அந்த மொத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கொண்டு வந்து நான் பாட்டு ரெக்கார்ட் பண்ணேன். அப்படிதான் முதலாக ஸ்டீரியோஃபோனிக் ரெக்கார்டிங் பிரியா படத்தில் உருவாச்சு. சிட்டு போல பிள்ளைகள் தேனிலாடும் முல்லைகள். ஏசுதாஸ் வந்து ஸ்டீரியோஃபோனிக் ரெக்கார்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கினேன்னு சொன்னாலே இளையராஜா, அந்த கேஜே ஏசுதா ரஜினிக்கு முதல்ல பாடின பாட்டு என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 186. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் Flagship Valley OTT-ல அவைலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே Flagship Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. அல்ல குறையாத அமிர்தமடாதுன்ற மாதிரி பேச தீராத கண்டென்ட்ரா நம்ம தலைவருக்கு 50 வருஷம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளவு நம்ம பேசிட்டு இருக்கப்ப ரசிகர்கள் பேசாம இருக்க முடியுமா? எஸ், ரசிகர்கள் பேசி கொண்டாடி தீக்கிற செக்மெண்ட் தான் எனிதிங் ஃபார் தலைவர். அனைவருக்கும் வணக்கம். தலைவரின் 50ஆம் ஆண்டு பொன்விழா நிகழ்வு இதை தொகுத்து வழங்கியிருக்கும் நம்முடைய பிளாக் ஷிப்
சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தலைவருடைய பயணம் வந்து எனக்கு எப்போ தொடங்குச்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் 6 வயசுல வந்து கருணை உள்ள ரஜினி ரசிகர் மன்றத்தோட காப்பாளராக இருந்தேன். எங்கள் அண்ணன் மணிரத்னம், நாங்கள் 2 பேரும் வந்து எங்களோட 6வது வயசில் வந்து ரஜினி ரசிகர் மன்ற காப்பாளராக இருந்து தொடங்கி எங்களுடைய பயணம் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. நாங்கள் தலைவர் கூட இருந்து தொடங்கின இந்த பயணத்தில் நாங்கள் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். அன்பு செலுத்துறது, ஆன்மீகம், 2வது சோசியல் சர்வீஸ் பண்ணுறது, மக்கள்கிட்ட சர்வீஸ் பண்ணுறது, நற்பணி மன்றமாக அவர் தொடங்கின காலத்துலேருந்து மக்களுக்கு நாங்கள் நற்பணிகளை செஞ்சுட்டு வரோம். நான் ஒவ்வொரு ஆண்டும் தலைவருடைய பிறந்த நாள் வரும்பொழுதெல்லாம் ஒரு பண்டு ஒன்று போட்டு அந்த கேஷை எடுத்து வச்சு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது, டியூஷன் சென்டர் நடத்துகிற பிள்ளைங்களுக்கு பள்ளி உபகரணங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அவர்கிட்ட நாங்கள் நிறைய விஷயத்த வந்து கற்றுக்கிட்டோம். என்னென்ன விஷயம் சொல்லிட்டு பார்க்க போனாக்கா, கடவுளை வந்து வணங்குறது எவ்வளோ உண்மையாக இருக்கணும், எவ்வளோ கரெக்டாக இருக்கணும், நம்ம உள்ள எவ்வளோ தூய்மையாக இருக்கணும். 2வது மக்களுக்கு வந்து சேவை செய்கிறது, எந்த மூலயமா, அரசியல் மூலயமா கிடையாது, மக்களுக்கு வந்து நம்முடைய பணத்தில் இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலோ, ரத்த தானம் செய்கிறதா இருந்தாலும், தான தர்மங்கள் செய்கிறதா இருந்தாலும் அது மக்களுக்கு சென்றடைய பிரயோஜனப்படுற மாதிரி சென்றடைய நிகழ்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுவும் தலைவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கின ஒரு விஷயம். நாங்கள் தொடர்ந்து தலைவர்கிட்ட பயணிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம், சில பேர் கொஞ்ச நாள் ஆனோடனே ஒரு நடிகராக மாற்றிப்பாங்க. அந்தமாரி நாங்கள் இது வரைக்கும் மாற்றலை. தொடர்ந்து அவர் கூடயே பயணிச்சுட்டு இருக்கிறோம். அவரோட தனி மனிதனாக அவரை நேசிக்கிறோமே தவிர, சினிமா துறையை சார்ந்து ஒரு 30% தனி மனிதனாக அவரை நேசிக்கிறது மீதி 70%. அவரை நாங்கள் எப்பயுமே அரசியலுக்குள்ளே வச்சு பார்க்கல. 50 வருஷம் இல்லை, 60-70 வருஷம் ஆனாலும் தலைவர் ஹீரோவாக நடிக்கணுன்றது எங்களுடைய விருப்பம். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குகிற பிளாக் ஷீப் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். 50ஆம் ஆண்டு பொன்விழா காணும் என்னுடைய தலைவருக்கு வாழ்த்தி அவரை வணங்குகிறேன். 2 கரம் கூப்பி அவரை வணக்கம் செய்து மகிழ்கிறேன். ஹலோ, நானும் பேசணும் என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேன் நீங்களா இருந்தா எனிதிங் ஃபார் தலைவர் உங்களோட வீடியோ வரணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நல்ல ஹை குவாலிட்டி வீடியோவை ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சுவாரஸ்யமா பேசி நல்ல குவாலிட்டியில அனுப்பி விடுங்க. அசோக் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க அப்படின்னு சொல்லி தலைவர் அண்ணாமலையில பேசுற அந்த டைலாக் எக்கச்சக்கமான பிசினஸ்மேனுக்கு அது ஒரு வேத வாக்கா இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம புறந்தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நம்ம தேவையில்லைன்ற நிலைமை வரும்போது அப்ப நம்ம சொல்லியிருப்போம், என் தேவை உனக்கு உருவா உண்டான்னு. அப்படி சவால் விட்ட ஒருத்தர் ஜெயிச்சும் இருக்காரு. அதுல அவர் தான் இன்னைக்கு தலைவர் வழி எப்படி அவர் ஜெயிச்சார்ன்றதை நம்மளோட பகிர்ந்துக்கிறார். ஹோம் டிவைன் ஃபுட்ஸ்னுடைய எம்டி இப்ப நம்ம கூட பேச காத்துட்டு இருக்காரான் தலைவர் வழி. ஹாய், நான் வந்து முகமது ஃபாசில், ஹோம் டிவைன் ஃபர்னிச்சரோட ப்ரொப்ரேட்டர் நான் பேசுகிறேன். சூப்பர் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல நாங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு கேரக்டர், ஒரு சிம்பிள். அந்த சிம்பிள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று நம்ம டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியாது. சூப்பர் ஸ்டார் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பர் ஸ்டாரை பேஸ்ட் ஆன் த கரியர்லேருந்து, பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்டைல்லேருந்து, பேஸ்ட் ஆன் சிம்பிளிசிட்டிலேருந்து நம்ம பண்ணலாம். ஃபுல்லாக பொறுத்த வரைக்கும் மெயின் சூப்பர் ஸ்டார் ஃபோக்கஸ் எனக்கு அதான். லைஃப் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆனது ஃபுல்லாகவே சூப்பர் ஸ்டார் சின்ன வயசுல நம்ம பார்த்தோம், எப்படி வளர்ந்தார், அந்த ஏம் பண்ணி தான் நாங்களும் வளர்ந்தோம். நாங்கள் இப்போ வளர்ந்து தான் இருக்கோம். எவ்வளோ வளர்ந்தா கூட நாங்கள் அந்த ஸ்டேட்டஸ் நாங்கள் ஹையும் காமிக்கிறதுல லோவாக காமிக்க மாட்டோம். அதே லெவல் தான். ஃபேன் ஆன மூமெண்ட் பார்த்திங்கன்னா, அவர் எவ்ரி மூவியில் பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டர் யூனிக்காக கொண்டு வருவார். மெயின் பார்க்கும்போது நம்ம பாஷாவில் பார்த்தா ஒரு டான் மாதிரி, படையப்பால பார்த்தா ஒரு இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஹீரோஸ் மாதிரி ஒரு மூவியில் பண்ணும்போது நம்ம லைஃப் ஸ்டைலும் அதே மாதிரி தான் லிங்க் ஆகுது. நம்ம ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலும் மாற்றிக்கணும், நம்ம இது சிம்பிளிசிட்டியும் ஆயிடணும். நார்மலாக பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை மூவி தான் எல்லாருக்கும் ஒரு சிம்பிள் தான். ஏன் மெயின் மேட்டர் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையில் ஸ்டார்டிங் வந்து மில்க் மேன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப் டு ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஏன் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி தான். ஸ்டார்டிங் அஸ் அ சேல்ஸ் மேனாக நான் போனேன். இப்போ நான் ஒரு ஹோம் டிவைன் கம்பெனிக்கு ஃபர்னிச்சர் நான் ஒரு ஓனர். அது எப்படின்னா பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்டைல் தான். எப்படி நம்ம இருந்துக்கிறோம், எப்படி அவரை பார்த்து நாங்கள் நடந்துக்கிறோம், ஒரு எங்கள் சிம்பிள் மாதிரி தான் எங்களுக்கு ஃபுல்லாக வரும். மோட்டிவேஷன் சாங் பார்த்தீங்கன்னாலே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இமயமலை ஆகாமல் எனது உயிர் போகாது, அந்த ஒரு வேர்டு தான் எல்லாருக்கும் மோட்டிவேஷன். எனக்கும் மோட்டிவேஷன் அதான். மெயின் மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
அந்த சாங்கில் எல்லாருமே கைவிட்டுருவாங்க. திருப்பியும் ஒரு வில் பவர் அவர் திருப்பி அந்த ஸ்டேஜ் வரும் கொண்டு வர அதே வில் பவர் தான் நான் எடுத்துட்டு என் வாழ்க்கையில சேல்ஸ் பர்சன்லேருந்து நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன். சூப்பர் ஸ்டார் கிட்ட கற்றுக்கிறவங்க பொறுத்தவரைக்கும் எவ்வளோ பணம் சம்பாதிச்சா எவ்வளோ மில்லியன் பண்ணுறாரு, எங்கே போனால் மரியாதை இருக்குது. ஆனால் சிம்பிளிசிட்டி எங்கே போனாலும் நீங்கள் எனி டைம் மீட் பண்ணுங்கள், சிம்பிளிசிட்டி தான். எனி ஹோட்டலில் பார்த்தா கூட சிம்பிளிசிட்டி. நார்மலாக நான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவரை பற்றி. அவர் எப்போ மீட் பண்ணுறோமோ எனி டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், போடுற துணியிலேருந்து அதே லைஃப் ஸ்டைல் நாங்களும் பண்ணுறோம். இவ்வளோ பணம் வந்தால் கூட அந்த பழைய இது நாங்கள் மறக்கிறதில்ல. எப்படி ஸ்டார்டிங் வந்து அதே இப்போ லைஃப் ஸ்டைல் பண்ணுறோம். தலைவர் வழியில முகமது ஃபாசில் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. தலைவர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுல ஒவ்வொருத்தரும் ஜீனியஸ், சாதாரண ஜீனியஸ் இல்லைங்க, எஸ்எஸ் ஜீனியஸ். பிரைமரி நர்சரி ஸ்கூல்ல இருந்து பசங்க தொடர்ந்து அவளை என்டர்டெயின் பண்றதுக்கும் தலைவருக்கு ட்ரிபியூட் கொடுக்கறதுக்கும் இப்போ வராங்க ஆன் குட்டி சூப்பர் ஸ்டார். குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல உங்க வீட்டு குட்டீஸ்னுடைய வீடியோ வரணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணணும்? எஸ், 19 நாள் ஆயிடுச்சு, இன்னும் உங்க மனசுல பதிவா இருக்கும். வீடியோ எடுங்க, அந்த வீடியோவை ஹை குவாலிட்டி வீடியோவா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தட்டி விடுங்க. தலைவரோட காமெடிக்கு மயங்காதவங்க இருக்கவே முடியாது. குறிப்பா பெண்கள் குழந்தைகளை வந்து அப்படி மகிழ்ச்சிருவார் தன்னுடைய படங்கள்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எலிமெண்ட் வைப்பாரு. இங்க கூட பாருங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வெடிச்சு சிரிச்ச தலைவருடைய காமெடி மொமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க ஆன் தலைவர் தர்பார். வணக்கம் தலைவர் ஃபேன்ஸ், இது தலைவர் தர்பார். தலைவர் தர்பாரில் தலைவரோட டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எடுத்து வேற ஃபேன்ஸோட பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு யார் வந்திருக்கா, என்ன டாபிக்? சிரிக்கிறியா இல்லையா? எதுக்கு நீ டாபிக்கை மட்டும் சொல்றா? எப்பயுமே இப்படி ஒன்று பண்ணிட்டு சிரிச்சுட்டே இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் காமெடி தேவை. நம்ம தலைவரையும் காமெடி எப்பவுமே பிரிக்கவே முடியாது. அவருக்கு தனியாக ஒரு காமெடியும் தேவையே இல்லை. ஸோ அந்த காமெடி டாபிக் பற்றி நீங்கள் பேச போகிறோம். அதை பேசுறதுக்கு ஒரு கப்பல்ஸ் வந்திருக்காங்க. யாருன்னா பாலா அண்ட் கிருஷ்ணபிரியா வந்திருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தலைவரோட காமெடி சென்ஸ் இருக்குல்ல, அதை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தலைவரோட காமெடினா என்ன? இது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம மண்டைக்குள்ள டிங்குன்னு அடிக்கிறதே வந்து தில்லுமுல்லு படம் தான் வந்து நம்ம மனசுக்குள்ள வரும். அது வரையும் வந்து அவர் ஃபஸ்ட்டு வில்லனா என்ட்ரு ஆகிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் அந்த ஹீரோ ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் அப்படின்னு ஒன்று இறங்குறாங்க. அதுவும் பாலச்சந்தர் சொன்னதுனால தான் கண்டிப்பாக இறங்கியிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியன் தோற்றுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த 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 ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஃபுல்லாக அவுட் அண்ட் அவுட் திருமுல்லு படத்தில் வந்து அவரோட காமெடி சென்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். சமுத்திரத்தை நோக்கி நடந்தாரே ஒரு பெரிய மகான், அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அப்ப அவர்தான் எங்க அப்பா. இதை நல்லா நோட் பண்ணீங்கன்னா அப்பெல்லாம் தனி காமெடி ட்ராக்னு இருக்கும், காமெடின்னு இருப்பாங்க. ஆனா தில்லுமுல்லு படத்துல எந்த ஒரு காமெடி ஆக்டரே இருக்க மாட்டாரு. நாகேஷ் எடுப்பா அவர் காமெடி பண்ண மாட்டாரு. அதுதான் பெரிய விஷயம். இது ஃபுல் இவரே பண்ணிருப்பாரு. அது எப்படிடா இது தலைவா, இப்போ ஒரு காமெடி படத்துல காமெடி இல்லாம அவரே காமெடி பண்ணிருக்காரு. அவரு நாகேஷ் ஐயா அவர் வந்து ஒரு லெஜெண்டரி காமெடியன், ஆனா அவரு ஆக்டரா பண்ணிருப்பாரு. இவரு லெஜெண்டரி ஆக்டர், ஆனா காமெடியானா படம் ஃபுல்லா வந்து காமெடி பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி, அதுவும் வந்து எந்த விதத்துலயும் வந்து துருத்திட்டு நிக்காது. கதையோட ஒரு ஃப்ளோல இருக்கும். அது அஃப்கோர்ஸ் பாலச்சந்தர் அவரோட வந்து ரைட்டிங் தான், ஸ்க்ரீன் பிளே தான், எல்லாம் ஓகே தான். பட் அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதை அப்படியே ரைட்டிங்கை
பெர்ஃபார்மன்ஸா கொண்டு வர்றது வந்து அவுட் அண்ட் அவுட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அவரு. இந்த சீக்வன்ஸும் சூப்பரா இருக்கும். தலைவர் வந்து அவங்க அம்மா வந்து மேல ஏறி வந்து சவுகார் ஜானகி அம்மா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அம்மா நீங்க எங்க மேல வந்தீங்க? நீங்க குடிச்சிட்டு உள்ள இருந்தீங்களா அப்படின்னு ரொம்ப ஷை பண்ணி சிரிப்பாங்க. பயங்கரமா இருக்கும். தலைவர் தர்பார்ல தலைவருடைய காமெடி பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. அவருடைய அப்பா தலைவரை நம்மளை ரசிக்க வச்சாரு. தலைவர் அவங்க அப்பாவை அவ்வளவு ரசிச்சிருக்காரு. இவர் பிறந்ததுல இருந்து தலைவரை ரசிச்சு ரசிச்சு வளர்ந்திருக்காரு. இன்னைக்கு தனக்கு ஒரு முத்திரை பதித்த இயக்குனரா திகழக்கூடிய இவருடைய அப்பா தமிழ் சினிமாவினுடைய ஒரு இயக்குனர் சகாப்தமும் கூட. அவர் சொல்றாரு, நானும் ஃபேன் தான், சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான் அப்படின்னு. சோ ஜான் மகேந்திரன் அவர்கள் இதோ நம்மளோட பகிர்ந்துக்கிறாரு ஆன் த செக்மெண்ட் நானும் ஃபேன் தான். வணக்கம், இது ஜான் மகேந்திரன், சச்சின் படத்து இயக்குனர். ரஜினி சார் மேலே எல்லாருக்கும் நடிகராக ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஸ்டார்ட் ஆனப்போ எனக்கு வந்து ஒரு மனிதராக ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு நினைவு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் முதல்ல இருந்தது வந்து சீதாமர் ரோடு, ஒரு காலனி ஆஃப் ஹவுசஸ். நைட் டைம் இது. அப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வீட்டுடைய ஹால் டோரை மட்டும் திறந்து வச்சுருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 9:30 10 o'clockனு வச்சுக்கிங்கன்னா, திடீர்னு வந்து எங்கேருந்தோ வந்து ஒரு ஹெட்லைட் வந்து எங்கள் வீட்டு ஹாலில் அப்படி ஆடிட்டு போகும். அது உடனே அப்பா வந்து சரிம்மா காசு சாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்பா அப்படி கிளம்பி போனது ரஜினி சாரோட. போயிட்டு அவங்க வந்து எத்தனை மணிக்கு வந்தாங்க, இல்லை நைட்டு வரலையா, காலைல தான் வந்தாங்கன்னு தெரியாது. மறுபடியும் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆலூர்பேட்டில் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அந்த வந்து பிரசாதத்தை எடுத்துகிட்டு நேராக வந்து அப்பா பார்த்து தான் ரஜினி சார் கிளம்புவார். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 week 10 days வந்து டெய்லி பண்ணிட்டு இருந்தார். என்ன ஷூட்டிங் இருந்தாலும் சரி, எவ்வளோ லேட்டாக முடிஞ்சாலும் சரி, அந்த நைட்டு அவர் வராமல் இருந்தது கிடையாது. காலையில் எவ்வளோ தூரத்தில் ஷூட்டிங்காக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து அப்பாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசாமல் போனது கிடையாது. அந்த 10 நாள் என்ன நாள்னா முள்ளு மலரும் ரிலீஸ் ஆன டைம். ரிலீஸ் ஆன டைமில் வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது ரிப்போர்ட் சரியாக வரல. ஏன்னா ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வேறு மாதிரி ஒரு சினிமாவாக இருக்குது, அவருடைய ஸ்டைல்ஸ் இல்லை, அவர் கையை வெட்டிட்டு வந்து ஷாலை போற்றி விட்டாங்க அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ முதல் வாரத்தில் படம் வந்து ஆக்சுவலாக தோல்வி படம்ன்ற மாதிரியே இது பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு உச்சக்கட்ட டிப்ரெஷனில் எனி ஃபிலிம் மேக்கரோட கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் அதையே மீறி நம்மளுடைய ஒரு நண்பர் ஒரு சின்சியராக ஒரு படம் எடுத்திருக்காரு. அது வந்து நல்ல ரிப்போர்ட் இருக்குது, இல்லைன்னு கிடையாது. அவர் தோன்றக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு பிகினிங் டேஸ் வந்து வந்து நைட்டாக இருக்கட்டும் காலையாக இருக்கட்டும் அப்பாவுக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ஷோல்டர் கொடுத்தாரு. எனக்கு அது பார்க்கும்போது இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் யாருன்னா வந்து ஜெயிச்சிருவாங்கன்றதே நம்பிக்கை வந்துச்சு. அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் மெல்ல மெல்லமாக ஆடியன்ஸு அந்த படத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. இது வந்து வழக்கமான ரஜினி சார் படம் கிடையாது, இது வேறு விதமான படம். அவருடைய லைஃப் டைம் கெரியரில் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு படம் சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் வர ஆரம்பித்தாங்க. யாரது டைரக்டர் மகேந்திரன்ற டைரக்டர் ரெகனைஸ் பண்ணி திடீர்னு ஒரு 1 weekல வந்து முள்ளுமலரை வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு ரிப்போர்ட். இது அந்த 1 week தன்னுடைய நண்பன் தன்னுடைய வந்து என்ன சொல்கிறது நம்மளை படம் எடுத்த இயக்குனர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து டிப்ரெஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 1 week அப்போடே இருந்தார். எனக்கு அதுதான் வந்து ஒரு மனிதராக ஒரு ஃப்ரெண்டாக அவர் மேலே வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங் ஸ்டார்ட் ஆச்சு. நானும் ஃபேன் தான்ல டைரக்டர் ஜான் மகேந்திரன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. சாதாரண நடிகர் அல்ல, வாழ்க்கை தத்துவமே தலைவர் என்பது இப்போ நம்ம முடிவுக்கு வந்திருக்கிறது எபிசோட் 19. சோ இதே மாதிரி இன்னும் 31 எபிசோடுகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுல கூட எனக்கு தெரிஞ்சு இவருடைய சாதனை அடைக்கிற முடியுமான்னு தெரியல, பட் எக்ஸ்டென்ஷனுக்கு ட்ரை பண்ணுவோம். இந்த 31 எபிசோடுகளையும் தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு சித்திரம் தொலைக்காட்சியிலும் இதனுடைய ஷார்ட் வெர்ஷனை பிளாக் ஷீப்புடைய யூடியூப் சேனல்லையும் அண்ட் இதெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் பார்க்கணும்ப்பா, காலையில அதுல தான்ப்பா நான் முகமே முழிக்கிறேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா பிளாக் ஷீப் வேல்யூ ஓடிடியை டவுன்லோட் பண்ணி அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதன் மூலமாகவும் அன்கட் அன்ட்ரிம்டு வெர்ஷனை பார்க்க முடியும். சோ மீண்டும் உங்க எல்லாரையும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ் அண்ட் என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை.